என்னடி ஆச்சு? சண்டே மார்னிங் பிரைட்டா இருக்கிறத விட்டுட்டு இப்படியா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்ப? பின்ன என்ன பண்றது? சும்மா இருந்தவள கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டீங்க. இப்போ என் நிலைமையை பாரு. என்னை ஊருக்கு வர சொல்லி அப்பா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. ஊருக்கா? எதுக்கு? கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்கே. நாளைக்கு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சைன் போடணுமா? என்னன்னு கரெக்டா சொல்லுடி. எங்க அப்பா தான் தர்ம பிரபுவாச்சே. எங்க இடத்த என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அவனோட பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரணுமா. அவங்க வீட்ல அந்த இடத்த வரதட்சணையா கேட்டு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? அதுல என்ன இருக்கு? உங்க அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணு தானே நீ? அவ்வளோ இடத்த வச்சுட்டு அவங்க தான் என்ன பண்ண போறாங்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் பேர்ல எழுதினாலும் உன் பேர்ல எழுதின மாதிரி தானே. நீயும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றல. ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இப்படியெல்லாம் எதிர்பார்க்கறவன் எப்படி அந்த பொண்ணை சந்தோஷமா பார்த்துப்பா? ஐ ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். சூர்யா, நீயே சொல்லு. ஒரு பொண்ணோட சொத்து சொகத்துக்காக அன்பு காட்டுறவன் எப்படி யோகியனா இருக்க முடியும்? எஸ், யூ ஆர் ரைட். Excuse me. May I get in? வாங்க. Thank you. I am Madan. இந்த கம்பெனிக்கு புதுசா வந்திருக்க கிரியேட்டிவ் ஹெட். ஓ, ஐ see. உட்காருங்க. Thank you. நீங்க வரப்போற விஷயம் எனக்கு முன்னாலே தெரியும். ஆனா உங்களை பார்க்கும்போது கிரியேட்டிவ் பர்சன் மாதிரி தெரியலையே. ஏன் மேடம்? பின்ன என்னங்க, ஏதோ சினிமா கம்பெனிக்கு ஹீரோ சான்ஸ்க்கு ஆடிஷனுக்கு வந்த மாதிரில இருக்கீங்க. ஒரு கிரியேட்டிவ் பர்சன்னா நல்லா தாடி வச்சுக்கிட்டு ஒரு சோடா புட்டி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்டைல்ல எல்லாம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். கிரியேட்டிவ்ன்றது நம்ம பிரைன்ல இருக்கு, ப்ராடக்டை ரிவீல் பண்றதுல இருக்கு, நம்ம கெட்டப்ல இல்ல. இப்போ உங்களே எடுத்துங்களேன், பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, ஆனா இந்த கம்பெனி நீங்க மேனேஜ் பண்ணலையா? அப்படிதான். ஓ, ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க. தேங்க்யூ. சரி, நான் உங்க ஃபைலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாஃப்ஸை உங்களுக்கு இன்ட்ரோ ஓ கொடுக்குறேன். ஷியோர். தேங்க் யூ. பாய். பாய். சூர்யா, நீ எப்ப வந்த? 10 நிமிஷம் ஆச்சு. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சாதான். அது யாரு கார்ல வந்து உன்னை டிராப் பண்ணது? எங்க ஆபீஸ்க்கு புதுசா வந்திருக்க கிரியேட்டிவ் ஹெட் மதன்னு பேரு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கானோ அவன் பேச்சும் அப்படிதான் இருக்கும். காரு கிடைச்சதுன்னு அங்கேயே 2 வீலர் விட்டுட்டு வந்துட்டியா? இல்ல, ராஜா ஏதோ வேலை இருக்குன்னு என் 2 வீலரை வாங்கிட்டு போனா. அதான் நான் மதனை டிராப் பண்ண சொன்னேன். ஓ, முதல் நாளே டிராப்பா? அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்களா? நீ கையை விட்டுட்டேன்னா இன்னொருத்த கையை கொடுக்கணும்ல, அதுக்குதான். என்னடா தலை நல்லா சுத்துதா? சும்மா சொன்னேன்டா. ரொம்ப தலை வலிக்குது, ஃபர்ஸ்ட் காஃபி குடிக்கணும். வா போலாம். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஷூர். ஓகே கரண், கால் யூ பேக். பாய். மதன். எஸ். உங்களால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இஸ் இட்? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ மேம்? ஆக்சுவலி எவ்ரி வீக் ஃப்ரைடே நான் அம்மன் கோயிலுக்கு போவேன். ஸோ 2 வீலர் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா கிளைமேட் சரியில்லை. கேன் யூ ப்ளீஸ் கெட் மீ தேர்? யா ஷூர், இட்ஸ் மை ப்ளஷர். ப்ளீஸ் கெட் இன். தேங்க் யூ மதன். ஏ மச்சான், கோயில் உள்ள போனாலும் சாமியை தரிசிக்கலாம், கோயிலுக்கும் போகாம இங்க நின்றுட்டா என்னடா அர்த்தம்? டேய், இது சாமி கும்பிட்ற வயசு இல்ல, ஃபிகருங்களை கரெக்ட் பண்ற வயசு. உள்ள போனா சிலையா இருக்கிற ஒரு தேவதையை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இங்க உட்காந்துருந்தா ரோட்ல போற எல்லா தேவதைகளையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்றது புரியலையாடா மடையா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இங்க இருக்கிற ஆன்டிகளும் ஃபிகருங்களும் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க. காலேஜில் இருக்கிற ஃபிகருங்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சுன்னா இங்க வந்தா போதும், விதமா பார்க்கலாம். ஏய் மதன், இந்தாங்க குங்குமம் வச்சுக்கோங்க. குங்குமம்மா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் விட்டா என்ன சாமியார் ஆக்கிடுவீங்க போல. மழை வர மாதிரி இருக்கு, வாங்க சீக்கிரம். ஏய் மதன். என்னடா மச்சான், ட்ரெயின் ட்ராக் மாறிடுச்சு போல. உன்னோட கம்பார்ட்மெண்ட்ல வேற என்ஜின மாட்டி இருக்காங்க. மச்சான், லவ் இஸ் கான். பக்கியாத பொண்ணு மேல ஆசை.
இந்தா சூர்யா, சாப்பிடு. குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல. என்னடா ஆச்சு? ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க. மல்லிகா, எனக்கு அர்ஜென்ட்டாக 10,000 ரூபா பணம் வேணும். வீட்டில் இருந்து பணம் அனுப்புறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பணமா? ஓ, இதான் விஷயமா? உனக்கு தெரியுமா, கையில பணம் இல்லனா எல்லாமே படுத்துரும்னு சொல்லுவாங்க. சூர்யா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 6 மாசத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீடு கட்டுறதுக்காக பேங்க்ல லோன் வாங்கியிருந்தான். அதுக்கு நான் ஷூரிட்டி கொடுத்திருந்தேன். அந்த பாவி பையன் வீட்டை கட்டினானோ இல்லையோ தெரியல, 3 மாசமா இஎம்ஐ கட்டவே இல்ல. தேடிட்டு போனா அவனும் இல்ல, அவன் சாமானும் இல்ல. ஃப்ரெண்டுன்னு நம்பி அவனுக்கு ஷூரிட்டி போட்ட தப்புக்கு 2 மாசமா நான் இஎம்ஐ கட்டுறேன். வர சேலரி எல்லாம் அதுக்கே போயிடுது. உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லனா, இந்தா இத பாரு. உன் வண்டிக்கு கூட 2 மாசமா இஎம்ஐ கட்டல, அதுக்கும் சேர்த்து நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த திருட்டு பையன் மாற்ற வரைக்கும் தயவு செய்து உன் வண்டிக்கு இஎம்ஐ நீயே கட்ட. யாரையோ நம்பி நீ எதுக்கு ஷூரிட்டி கொடுத்த? என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அப்பெல்லாம் நம்ம 2 பேருக்கும் பழக்கமே இல்ல சூர்யா. அதுவும் இல்லாம அவனும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் ஷூரிட்டி போட்டேன். யாருக்கு தெரியும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு. எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடுறதுதான் என்னோட வீக்னஸே. ஏன் உன்னே எடுத்துக்கோ. ஏன் 3 மாசத்துக்கு முன்னாடி நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு நீ தான் எல்லாமே நம்பிட்டு இருக்கல்ல. அப்படிதான். கண்டவங்க கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்றியா? கொஞ்சம் கூட யோசிக்கிறதுல அறிவு கட்டவ. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். நான் வேற ஊருக்கு புதுசு, எது எது எங்கெங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா. அதுக்கு என்னங்க, இந்த ரோடோட எண்டுக்கு போனீங்கன்னா வைன் ஷாப் இருக்கு, அங்க ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா ஹோட்டல் இருக்கு, அங்க சூப்பரா சிக்கன் கபாப் கிடைக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல மெடிக்கல் ஷாப் இருக்கு, எல்லா பிராண்ட் காண்டம்ஸும் அங்க கிடைக்கும். ஏன்னா நீங்க ஊருக்கு புதுசு இல்லையா, உங்க ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. ஆம்பளைங்களை ஏங்க இவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்க? ஆம்பளைங்களோட பாவம் சும்மா விடாது. ஓ அப்படியா, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, உங்க காரை எடுத்துட்டு என் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வண்டியை வீட்டுல விட்டுட்டு நானும் கார்ல வரேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். ஒன்னு தவிர. ஒன்னு தவிரையா? அதையும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே. சூர்யா, நாளைக்கு எனக்கு பர்த்டே. கிஃப்டா எனக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுப்பல? ரிங்கு தானே, கொடுத்துட்டா போச்சு. மொபைல்ல கொடுக்கட்டா இல்ல லேண்ட்லைன்ல கொடுக்கட்டா? போடா, எப்ப பாரு காமெடியாவே பேசிட்டு. எல்லாத்தையும் வாங்கியிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். ப்ளீஸ் கெட் இன். அப்பாடி, எப்படியும் உங்க ஷாப்பிங் முடிஞ்சது. ஆமா, இப்பெல்லாம் எனக்கு நீ எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. முன்னாடிலாம் நிறைய வாங்கி கொடுப்ப, இப்போ என்னடானா சும்மா கூட்டிட்டு வந்து காட்டுற, ஒன்னும் வாங்கி தர மாட்ற. ஏன் கிரெடிட் கார்டு ஒர்க் பண்ணலன்னு இப்பதான் தெரியுது. இருடி வரேன். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ப்ராஜெக்ட் ஒரு எம்என்சியோடது. குவாலிட்டி லெவல் ரொம்ப நல்ல முறையில் இருக்கணும். 1 வாரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள எனக்கு ஒரு ஃபைனல் காப்பி வேணும். நீங்க சாப்பிட்றீங்களோ இல்ல தூங்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜஸ், ஹைடெக் ரோட், மால்ஸ், சினிமா தியேட்டர், இப்படி எல்லா இடத்துக்கும் போங்க. இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனோட ஆட்டிடியூட ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல கான்செப்டை ரெடி பண்ணுங்க. நம்மளோட மற்ற ப்ராஜெக்ட் எல்லாம் இந்த 1 வாரத்துக்கு போஸ்ட் பண்ணி வைங்க. முதல்ல இதை முடிங்க. ப்ராடக்ட் அல்டிமேட்டா இருக்கணும். உங்க 2 பேர் மேலேயும் நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை இன்னும் பெருசாக்கணும். ஓகே, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ சார். மச்சான், பெட்ரோல் போட காசு இல்லாம 1 வாரமா வண்டியை இறக்கத்துல இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்படியா? அப்ப சரி. ஏதோ ஒரு பைக் வருது, பாப்போம். இதே ரோட்ல தான் சுத்துவாங்கன்னு நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? இங்க இந்த ரோட விட்ட வேற எங்க சுத்த போறாங்க? இந்த ரோட்ல தானே உமன்ஸ் காலேஜ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பியூட்டி பார்லர், இப்படி எல்லாமே இருக்கு. ஓ அப்படியா? சார், வண்டி நம்பர் என்னன்னு சொன்னீங்க? ஏய், TN093849 டா. 849ஆ?
அதான்டா காது கேட்கலையா? சார் என் காது மட்டும் இல்லை, கண்ணு என் கண்ணு கூட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு சார். அது Black கலர் பைக்கு தானே? ஆமாடா, அந்த வண்டி தான்டா. புடுறா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏங்க வண்டியை நிப்பாட்டுறீங்க? இந்த வண்டி யாரோடது? என்னோடது தான். ஏன் 3 மாசமா இஎம்ஐ கட்டவே இல்லை. ஏன்டா கேட்குற? என்னடா கீழே இறங்குடா. இப்போ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். நீ ஆஃபீஸுக்கு வந்து பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்க்க. ஏய் என்ன மச்சான், ஒரு வாரமா கடை பக்கம் ஆளையே காணோம். சரி உள்ள வா வா. மச்சான் ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட. என்னது 500 ரூபா 1000 ரூபான்னு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் நீ. இதுல நீ எனக்கு தர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டே 1000 ரூபாய்க்கு மேல இருக்கேடா. டேய் எவ்வளோ வேணா ஆயிட்டு போகுது, முதல்ல ரீசார்ஜ் பண்ணி விடு. பெரிய பெரிய கம்பெனிகளே லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குதான், நாமெல்லாம் எந்த மூளைக்கு? நான் என்ன உன்ன மாதிரி முன்னாடி நல்ல படத்தை வச்சுட்டு உள்ள இருந்து மேட்ரு படம் விற்கிறவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்டா இப்படி கத்துற? யாருக்கு அதுலயாவது விழுந்து பிரச்சனையாயிட போகுது. ரீசார்ஜ் தானே பண்ணு உனக்கு, இப்போ பண்ணி விட்டுறேன். என்னடா மல்லிகா கூட ஏதாவது? சரி சரி அதெல்லாம் போகட்டும் விடு. நேத்து மல்லிகாவை நான் தேட்டர்ல பார்த்தேன். அவ கூட வேற எவனோ ஒருத்தன் இருந்தான்டா. ஆமாம் மச்சி, இப்பெல்லாம் அவன் கூட தான் அதிகமாக சுற்றிட்டு இருக்கிறா. என் கூட சுற்றி சுற்றி அவளுக்கு அழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணை எந்த பரதேசி பத்தான் தெரில. இல்லை மச்சான், இன்னைக்கு எனக்கு 2ல் 1 பார்த்துட்டு தான் மறு வேலை.